மற்றொரு அண்மை செய்தி. ராஜஸ்தான் மாநிலத்தின் கரு பகுதியில் திடீரென கடுமையான புழுதி புயல் வீசியதால் மக்கள் பீதியடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கரு, கங்காநகர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சுழலடித்து வீசிய புழுதி புயல் பொதுமக்களை பீதியடைய செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். ராஜஸ்தான் மாநிலத்தின் கரு, கங்காநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புழுதி புயல் வீசியிருக்கிறது. இதனால் மக்கள் பீதியடைந்திருக்கின்றனர். தற்போது அங்கு நிலைமை என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம், அதாவது கரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் கடுமையான புழுதி புயல் என்பது ஏற்பட்டது. காற்றில் எழுந்த மணல் துகள்களால் பகலிலேயே இருள் சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து சில பகுதிகளில் மழை பெய்து வெப்பத்தையும் தணித்திருக்கிறது. குறிப்பாக மதியம் திடீரென மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல கடுமையான காற்றுடன் மஞ்சள் மற்றும் கருப்பு நிறத்திலான மணல் துகள்கள் சூழ்ந்து பிரம்மாண்ட புழுதி புயல் என்பது உருவானது. எதிரே வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் சுற்றுப்புறங்கள் தெரியாத அளவுக்கு சூழல் மாறியதால் வாகன ஓட்டிகள் பகலிலும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி பயணித்தனர். குறிப்பாக கடுமையான புழுதி புயலுக்கு பிறகு சுரு, பிகானீர் மற்றும் சி கங்காநகர் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்தது. இந்த வெப்ப அலையை குறைக்கும் விதமாக மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்று மற்றும் மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வானிலை மையம் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. இந்த நிலைதான் குறிப்பாக வாகன ஓட்டிகள் பகலிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மிகவும் சிரமப்பட்டு பயணம் செய்து வரக்கூடிய இந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கோடை காலத்தில் ஏற்படும் அதீத வெப்பம் காரணமாக இது போன்ற புழுதி புயல்கள் உருவாவது வழக்கம். கடந்த ஆண்டுகளில் இதே போன்ற கடுமையான புயல்கள் ராஜஸ்தானை தாக்கி இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளன. கோடை காலத்தில் வட மாநிலங்களில் ஏற்படும் புழுதி புயல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற கால நேரங்களில் கடுமையான சிரமத்திற்கு ஆளாவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சுழன்றடித்த புழுதி புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலுக்கு நன்றி.